பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் கடிதம் 5வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கும் அவர் பிரமாணிக்கமுள்ளவர், அவர் மெய்யாகவே பிரமாணிக்கமானவர். நம் விசுவாசம் எதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மெய்யான அன்பு, மெய்யான பாதுகாப்பு, நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை. அப்பொழுதுதான் பவுலின் இந்த வசனத்தை நாம் சொல்ல முடியும். நம்மை அழைக்கும் அவர் பிரமாணிக்கமுள்ளவர், அவர் நமக்காய் அதை செய்வார் என்று சொல்லி. தாவீது ஒரு சாதாரணமான மேய்ப்பன் தான். என்றாலும் தேவனின் இந்த பிரமாணிக்கமுள்ள அன்பை அவன் அறிந்திருந்தபடியால் அவன் பாடலிலே அதை ஜெபமாக பதிவு செய்திருக்கிறான். மெய்யாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பிரமாணிக்கமும் என்னை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 23:6 சொல்கிறான். தேவனிடமிருந்து இத்தனை அன்பை பிரமாணிக்கத்தோடு அனுபவிக்கிற போது அவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நம்மால் இயன்ற அளவுக்காவது நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவரிடமிருந்து பாராட்டை பெறுவோம். இயேசு சொன்னார் உவமையிலே, மத்தேயு 25:23 வாசித்து பாருங்கள். தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் பிரமாணிக்கம் உள்ளவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு பெறும் என்று சொன்னார். இதை விசுவசித்தோம் என்று சொன்னால் இன்னும் தைரியமாய் நம் வாழ்க்கையில் காரியங்களை செய்யலாம், வெற்றியையும் பெறலாம். ஜெபம் செய்வோம். அப்பா, உம் பிரமாணிக்கமுள்ள அன்பினால் எங்களை பற்றிக் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர்தாமே இந்த விசுவாசத்தில் எங்களை நிலைநிறுத்துவாராக. இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.